வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷலாக ஆட்டு மூளையோட மிளகு வறுவல் தான் செய்ய போகிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்ல ஒரு குட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த ஆட்டு மூளையோட வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆட்டு மூளை வறுவல் செய்கிறதுக்காக நான் 2 மூளை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். பாதியாக மிடில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வறுவலை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சக்தியானது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப இஷ்டமாகவே சாப்பிடுவாங்க. ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த வறுவலுக்கு நெய் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கூடையே 2 பச்சை மிளகாய் இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயனாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக கூட வச்சுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல. இது எல்லாத்தையும் மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மூளையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அசாம திருப்பி பரட்டி விடலாங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி பரட்டி விடலாம். மூளை ரொம்ப சாஃப்டா இருக்கும், உடஞ்சிடாம அசாம பரட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 தடவை பரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப நம்ம ரொம்ப பரட்டினோம்னா அந்த மூளையில உடஞ்சிரும், முட்டை பொரியல் மாதிரி ஆயிடுங்க. நம்ம இப்படி முழுசா வேணும்னா இந்த மாதிரி எடுத்தா தான் இருக்கும், அசாம எடுக்கணும். இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், பல்லில்லாத குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். இப்படியே மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, அவ்வளோதான். மூளை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, மூளையும் நல்லா வெந்துடுச்சு. இதில் நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா இன்னொரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இந்த ஆட்டு மூளையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குதுங்க. அதனால நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப தேவை. அதனால கட்டாயம் வாங்கி கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.